வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண் வள மேலாண்மை முறைகள் குறித்து சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி செல்வராஜ் அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. சொட்டு நீர் பாசன முறையில் தக்காளி சாகுபடியில் மகசூல் வெற்றியினை கூறுகிறார் விருதுநகர் மாவட்டம் தாயல்பட்டி கிராம வேளாண்மையாளர் ஆர் அழகர் ராமானுஜம். வேளாண் ஆலோசனை நேரத்தில் திருவள்ளூர், தர்மபுரி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. இன்றைய நன்னீர் மீனினம் வகையில் மிர்கால். தொடர்ந்து நிலக்கடலை விலை நிலையாக இருக்கும் என தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தெரிவிக்கின்றது. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் சொட்டு நீர் பாசன அமைப்பினை பெற வேளாண்மையாளர்கள் சோதனை அடிப்படையில் தேர்வாக்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி அளித்து பயன்பாட்டிற்கு ஏற்ற தொழில் வகையினை தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். இவ்வகையில் நீரின் பயன்பாட்டினை உரிய வகையில் மேற்கொள்ள சொட்டு நீர் பாசனம் உதவியாக உள்ளது. இச்சொட்டு நீர் பாசனத்தினை தக்காளி சாகுபடிக்கு மேற்கொண்டுள்ள விருதுநகர் மாவட்டம் தாயல்பட்டி கிராம வேளாண்மையாளர் ஆர் அழகர் ராமானுஜத்தை சந்தித்த போது இங்கே இப்போ வெம்பக்கோட்டை வட்டாரத்தில் ஒருங்கிணைந்த வேளாண்மை தோட்டக்கலைத்துறையிலேருந்து விதைகள் கொடுத்தாங்க, தக்காளி விதை. அது சொட்டு நீர் பாசனத்தில் போட்டு விவசாயம் செய்து வருகிறேன். இதனால் விவசாயம் நல்ல பாத்திக்கட்டி முந்தி செஞ்சோம் 5-6 வருஷமாக. அப்போ வந்து தக்காளி ரொம்ப அழுகி, தக்காளியோ கத்திரியோ எந்த இதுவும் ரொம்ப இப்போ காவாசி சேதமாகும், முக்கால்வாசி தான் கைக்கு வரும். இப்போ வந்து அப்படி இல்லை சார். நல்ல தக்காளி சொட்டு நீர் பாசனத்தில் தண்ணீர் செலவு ரொம்ப மிச்சமாகுது. உர செலவும் நேரடியாக அப்படியே வேறு கிடைக்குது. தண்ணியும் செடிகளுக்கு அப்படியே நேரடியாக கிடைக்கிறனால செடிகள் நல்ல எந்த சேதாரம் இல்லாமல் நல்ல செழிப்பாக டெய்லி தண்ணி விடுறோம். தண்ணி பாய்ச்சல் வந்து நம்மளால் கூலி ஆள் கிடைக்கிறதில்ல. டெய்லி நம்ம தண்ணி பாய்ச்சிட முடியாது. அதனால் சொட்டு நீர் பாசனத்தில் டெய்லி தண்ணி பாய்கிறதுனால செடி நல்லா செழித்து நல்லா வளருது. அதனால் நல்ல விவசாயமும் காய் நல்லா கெட்டி இப்போ 120 நாளுக்கு விவசாயம் தக்காளியெல்லாம் முடிஞ்சு போகும். ஆனால் இது வந்து 150 நாள் வரைக்கும் நம்ம நல்ல மகசூல் கொடுத்துட்டே இருக்குது. ஆனால் விலை வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கும். கொஞ்சம் விலை 30 ரூபா விற்குதுன்னா ஒரு 10 ரூபாய்க்கு வரும், 5 ரூபாய்க்கு வரும். ஆனால் எங்களுக்கு ஆவரேஜாக ஒரு ஏக்கருக்கு 50,000லேருந்து 70,000 வரைக்கும் மகசூல் கொடுக்குது. அதனால் செலவு ஒரு 10,000 15,000 செலவழித்தாலும் நல்ல ஒரு விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 50 நல்ல கொஞ்சம் விலைவாசி எடுத்து 1 லட்ச ரூபாய் கிடைக்கணும் இங்கே. அதனால் எந்த விவசாயம் செய்கிறதுனால ஒரு பலன் இருக்குது. சொட்டு நீர் பாசனத்தில் கொடுக்குற உரம், தண்ணி வாய்ச்சிற செலவு எல்லாம் மிச்சம். இப்போ இந்த தக்காளிக்கு கொடுத்த தோட்டக்கலைத்துறையிலேருந்து கொடுத்ததில் நாங்கள் புரட்டாசி மாதம் நட்டினா இன்னும் இப்போ வரைக்கும் காய் வந்துட்டுருக்கு. இன்னும் 3 மாதத்துக்கு மாசி மாதம் வரைக்கும் வரும். அப்படிங்கும்போது 150 நாள் 175 நாள் வரைக்கும் மகசூல் கொடுத்துட்டே இருக்கும். இதை மருந்து அடிக்கிறதுக்கும் ஆளுங்க நடமாடுறதுக்கும் 4 அடிக்கு ஒரு ட்ரிப்பு போடுறோம். அது ஓடால ஆளுங்க நடக்க செய்ய காய்களுக்கு எந்த சேதாரம் இல்லை. வேறு களை எடுக்கிறதுக்கும் அந்த நம்ம
ஆளுகளை விட்டு களை எடுத்தாலும் சரி தான், மிஷினை வச்சு கூட நாங்கள் அந்த இடவெளியே விட்டு களை எடுத்துருவோம். எடுத்துட்டு அந்த செடி ஓரத்தில் லேசாக இப்போ எடுத்து முடிச்சுக்கிடுவோம். அதனால் விவசாய செலவு ரொம்ப கூலி ஆளுகளே இல்லாட்டாலும் நாங்கள் சொந்தமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். அந்த மாதிரி எந்த சிரமமும் டென்ஷன் பட வேண்டியதில்லை. இது மாற்றுப்பயிராகவும் உள்ள துவரை செடி நட்டியிருக்கோம். இது தக்காளி 150 நாள் முடியவும் அதுவும் வந்துடும். அது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 5-6 குண்டால் வரும். அப்படிங்கும்போது 60, 40, 40,000, 50,000 அதுவும் கிடைக்குது. அதனால் நமக்கு இது ஒரு 75, அது ஒரு 50 வைங்க, ஒரு 1.5 லட்சம் வரை கிடைக்குது. நம்ம தண்ணி பாய்ச்சிற செலவு ரொம்ப மிச்சம். ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி நம்ம டெய்லி எடுத்து விட்டுக்கிறோம். அப்படிங்கும்போது தக்காளி செடி கொஞ்சம் கூட வாட்டம் இருக்காது. தண்ணி பாய்ச்சல் வந்து 4 நாளைக்கு ஒரு வட்டம் தண்ணி பாய்ச்சுவோம். ஒரு 2 நாளைக்கு நல்லா வாடாமல் இருக்கும், திரும்ப 2 நாளைக்கு வாடி போய் கிடக்கும். அப்படிங்கும்போது மகசூல் ரொம்ப கிடைக்காது. இது வந்து டெய்லி தண்ணி விடுறோமா, அதனால் நல்ல பூவும் பழமும் நல்லா கட்டி நல்லா ஒரு எப்பையும் ஒரு 120 நாளில் ஓயிற வெள்ளாமை வந்து 150 நாள் வரைக்கும் மகசூல் கொடுக்குது. மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் ஆர். அழகர் ராமானுஜம் அவர்களை 09943301549 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். வேளாண் ஆலோசனை நேரத்தில் திருவள்ளூர், தர்மபுரி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. திருவள்ளூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. தற்போது அதிகபட்ச வெப்பநிலை நிலவும் காரணத்தால் குளிர்ந்த நீரை கால்நடைகளின் மீது தெளிப்பதன் மூலமும் குளிர்ந்த நீரை குடிப்பதற்கு தருவதன் மூலமும் பால் உற்பத்தியை தக்க வைத்துக் கொள்ளலாம். நிலக்கடலையில் புகையிலை புழுவின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த இமிடாக்ளோபிரைட் 17.8% SL 40 மில்லி அல்லது குவினால்பாஸ் 25% EC 560 மில்லி 1 ஹெக்டருக்கு என்ற அளவில் தெளிக்கவும். நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைட் 77 WP-னை 1.25 கிலோ 1 ஹெக்டருக்கு என்ற அளவில் தெளிக்கவும். தர்மபுரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. தற்போது நிலவும் உயர்ந்த வெப்பநிலையின் காரணமாக கோழிகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் மட்டுமே தீவனம் அளிக்க வேண்டும். குறிப்பாக மாலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும் அதிகாலை 3 மணி முதல் 9 மணி வரையில் மட்டுமே அளிக்க வேண்டும். இதன் மூலம் கோழிகளை வெப்ப அழற்சியில் இருந்து பாதுகாப்பதுடன் முட்டை அளவினையும் முட்டை எடையையும் தக்க வைக்க இயலும். மேலும் குடிநீரில் அமினோ அமிலங்களை கலந்து தருவதன் மூலம் கோடையின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்க முடியும். விருதுநகர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. முக்கிய பயிர்கள் கரும்பு, கத்தரி, தக்காளி மற்றும் வெண்டை. வறட்சி பருவத்தில் உள்ள கரும்பில் நீர் பற்றாக்குறையை சமாளிக்க யூரியா 2.5% மற்றும் பொட்டாஷ் 2.5% கலவையை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கவும். மேலும் கயோலின் 6% கரைசலை தெளித்து நீராவி மூலம் நீர் இழக்கப்படுவதை குறைக்கவும். கத்தரியில் பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் பருவம் முக்கிய பருவமாகும். இப்பருவத்தில் 3 நாட்களுக்கு ஒருமுறை நுண்ணூட்ட சத்துக்களை இட வேண்டும். மேலும் தழை, மணி, சாம்பல் சத்துக்களை முறையே 1.14 கிலோ, 6.17 கிலோ, 3.96 கிலோ என்ற அளவில் 1 ஹெக்டருக்கு தெளிக்கவும். வெண்டையில் பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் பருவம் முக்கியமாதலால் இச்சமயத்தில் நுண்ணூட்ட சத்து இடுவதுடன் 1 ஹெக்டருக்கு தழைச்சத்து 44.14 கிலோ, மணிச்சத்து 6.17 கிலோ, சாம்பல் சத்து 72.26 கிலோ என்ற அளவில் இடவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய நன்னீர் மீனினம் மிர்கால். நீரின் அடிமட்டத்தில் வாழும் இம்மீனினம் அடிமட்டத்திலுள்ள கழிவுகளையும் மக்கும் பொருட்களையும் சேற்றிலுள்ள சிறிய விலங்கினங்களையும் உண்டு வளர்கிறது. இதன் வாய் சற்று உள்ளடங்கி கீழ் நோக்கி அமைந்திருக்கும். இம்மீன் நீண்ட உடலமைப்புடனும் வால் துடுப்பின் கீழ்ப்பகுதி சிவப்பு நிறத்துடனும் காணப்படும். ஓராண்டு வளர்ப்பு காலத்தில் மிர்கால் சுமார் 1/2 முதல் 3/4 கிலோகிராம் எடை வரை வளர்கிறது. மேலும் விவரம் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்த்து பயன்பெறலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் நிலக்கடலையின் விலை நிலையாக இருக்கும் என கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிவுறுத்துகிறது. வேளாண் அமைச்சகத்தின்படி 2015 மற்றும் 2016 ஆண்டில் நிலக்கடலை 44.6 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு 71.81 லட்சம் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 2.83% பரப்பளவிலும் 2.98% உற்பத்தியிலும் குறைந்துள்ளது. குஜராத், ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தான் ஆகியவை நிலக்கடலை உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலங்களாகும்.
தமிழ்நாட்டில் நிலக்கடலை முந்தைய ஆண்டை விட சற்று குறைவான பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் நிலக்கடலை உற்பத்தி செய்யப்படுகிறது. நாட்டின் நிலக்கடலையின் மொத்த உற்பத்தியில் 96% உள்நாட்டு நுகர்வுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்திய எண்ணெய் வித்து ஏற்றுமதி மேம்பாட்டு மையத்தின்படி சென்ற வருடத்தை விட இவ்வருடத்தின் முதல் 7 மாதங்களில் நிலக்கடலையின் ஏற்றுமதி 22% குறைந்துள்ளது. சமீபத்தில் இந்திய நிலக்கடலையின் இறக்குமதிக்கு வியட்நாமில் போடப்பட்ட தடை 9 மாதங்களுக்கு பிறகு நீக்கப்பட்டது. குறைந்த ஈரப்பதம், அதிக எண்ணெய் சதவிகிதம், சிவப்பு நிறம் மற்றும் பெருத்த விதைகள் அதிகம் விரும்பப்படுகிறது. குஜராத்தில் பருத்தி லாபகரமாக இல்லாததால் விவசாயிகள் நிலக்கடலைக்கு மாறியதால் நடப்பாண்டில் நிலக்கடலையின் பரப்பளவு 15% அதிகரித்துள்ளது. ஆனால் மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவில் வறட்சி காரணமாக நிலக்கடலையின் விதைப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. இச்சூழலில் விவசாயிகள் விற்பனை முடிவுகளை எடுக்க ஏதுவாக கடந்த 13 ஆண்டுகளாக சேவூர் மற்றும் திண்டிவனம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலவிய நிலக்கடலையின் விலையை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தின் கீழ் இயங்கி வரும் விலை முன்னறிவிப்பு திட்டம் ஆய்வு செய்து சந்தை ஆய்வுகளை மேற்கொண்டது. ஆய்வு முடிவின் அடிப்படையில் தரமான நிலக்கடலையின் பண்ணை விலை மே, ஜூன் 2016 கிலோவிற்கு ரூபாய் 45 முதல் 47 சேவூர் சந்தையில் மிட்டாய் தயாரிப்பதற்காகவும் மற்றும் திண்டிவனம் சந்தையில் கிலோவிற்கு ரூபாய் 58 முதல் 60 எண்ணெய் பிழிதலுக்கு இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் மேற்கண்ட விலை முன்னறிவிப்பின்படி நிலக்கடலை விற்க பரிந்துரைக்கப்படுகின்றனர். மேலும் விவரங்களுக்கு உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003 என்ற முகவரியிலும் 0422 243 1405 என்ற தொலைபேசி எண்ணிலும், தொழில்நுட்ப விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், எண்ணெய் வித்துக்கள் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003 என்ற முகவரியிலும் 0422 245 0812 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில், NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி தொடர்வது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உள்ள வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். நெல் இதர ரகம் லால்குடியில் குறைந்தபட்சமாக 1410 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1500 ரூபாய்க்கும், சங்கரன் கோவிலில் குறைந்தபட்சமாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1580 ரூபாய்க்கும், நெல் ADT 37 காவேரி பாக்கத்தில் குறைந்தபட்சமாக 1000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1415 ரூபாய்க்கும், ஆரணியில் குறைந்தபட்சமாக 1087 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1093 ரூபாய்க்கும், புலி தர்மபுரியில் குறைந்தபட்சமாக 4700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4900 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் பாலக்கோட்டில் குறைந்தபட்சமாக 3850 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4000 ரூபாய்க்கும், கம்பை நல்லூரில் குறைந்தபட்சமாக 3900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4000 ரூபாய்க்கும், உளுந்து கருப்பு முழுவது கோவில்பட்டியில் குறைந்தபட்சமாக 10000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 10500 ரூபாய்க்கும், குறிஞ்சிப்பாடியில் குறைந்தபட்சமாக 6089 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 11839 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி கரூரில் குறைந்தபட்சமாக 8100 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8400 ரூபாய்க்கும், நாமகிரிப்பேட்டையில் குறைந்தபட்சமாக 8812 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 10919 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி 1 கிலோ 26 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 15 ரூபாய்க்கும்,
பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 26 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கருவேப்பிள்ளை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 30 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 80 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டு மல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வாடா மல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், விருச்சி பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி தொடர்வது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களான புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 40.1 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 28.5 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 49.3%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 4.6 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 15.5%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 39.1 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 717.3 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1012.8 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. மண் மற்றும் நீர் வளத்தினை பேணி காத்திட வேளாண்மையாளர்களுக்கு சிறந்த வழிவகைகளை வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் மேற்கொண்டு வருகின்றது. அவை என்னென்ன வழிவகைகள் என்பதை விளக்குகிறார் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் மண்ணியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் டி. செல்வராஜ் அவர்கள். நான் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் வேளாண் அறிவியல் நிலையம் குன்றக்குடியில் கடந்த 10 ஆண்டுகளாக உதவி பேராசிரியர் மண்ணியல் துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழைய பழமொழி, பண்டைக்கால பழமொழி, உழவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு புதுமொழி இந்த காலத்துக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புதுமொழி என்னன்னாக்கா, விவசாயிகள் உரத்திற்கு கணக்கு பார்க்கவில்லை என்றால் உமி கூட மிஞ்சாது என்பது புதுமொழி. வழக்கமாக நம்ம நாட்டில் இருக்கிற மண் நல்லா வளமாக இருந்தால் தான் உரத்தேவையை விவசாயிகள் ஓரளவு குறைக்க முடியும், விவசாயத்தில் பெரிய அளவு லாபத்தை ஈட்ட முடியும். ஆனால் நம்ம மண் வளம் இழந்து காணப்பட்டாக்கா நம்ம உரத்தேவை அதிகமாகிறது, அதேமாரி விவசாயிகள் லாபமும் குறைகிறது, மகசூலும் குறைகிறது. அப்போ நம்ம அடிப்படையில் ஒரு மண்ணை பற்றிய புரிதல் நமக்கு அவசியம் தேவை. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா 4 வகையான மண் வகைகள் உள்ளன. முதலாவதாக கருமண், இரண்டாவதாக செம்மண், மூன்றாவதாக வண்டல் மண்,
4வதாக செம்பறை மண் என்ற 4 மண் வகைகள் நம்ம தமிழ்நாட்டில் பரவலாக காணப்படுகின்றது. முதல்ல நம்ம கருமண் எப்படி இருக்குது, அதை அமைப்புகள், அதனுடைய சிறப்பு குணங்களை பற்றி பார்ப்போம். கருமண் வந்து பெசால்ட், நெய்ஸ், ஸ்லேட் போன்ற தாய்ப்பாறைகளிலிருந்து ஒரு 1000 வருஷ கணக்கில் பார்த்திங்கனாக்கா அந்த தாய்ப்பாறைகளிலிருந்து சிதைவுற்று மண் துகள்களாக உருமாறுகின்றது. இந்த மண்ணில் பார்த்திங்கனாக்கா அதிக நீர்பிடிப்பு திறன் இருக்கும். ஆனால் மண்ணில் இருக்கக்கூடிய இந்த கருமண்ணில் இருக்கக்கூடிய சுக்கான்களை பொறுத்தே வந்து நீர் வடியும் தன்மை சிறப்பாக இருக்குதா இல்லையான்னு நம்ம சொல்லிவிடலாம். அப்புறம் இந்த மண்ணோட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கனாக்கா, வெய்ய காலத்தில் இந்த மண் பார்த்திங்கனாக்கா பாலமாக வெடிக்கும். 2லேருந்து 4 அங்குலம் குறுக்களவுலும் அடிவாக்குலேயும் பார்த்திங்கனாக்கா இந்த பாலமாக இந்த கருமண் வந்து வெடிக்கும். இதில் எந்தெந்த பயிர்களை சாகுபடி பண்ணலான்னாக்கா, பருத்தி, மிளகாய் போன்ற பயிர்களை இந்த மண்ணில் சாகுபடி பண்ணலாம். இப்போ இந்த மண்ணில் நிர்வாகம் பண்ணணும்னு பார்த்திங்கனாக்கா, முதல்ல மண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மண்ணாக இருந்தால் மண் பரிசோதனை செய்ய வேண்டும். அதற்கு தக்கவாறு உரங்கள் போட்டால் தான் இந்த கருமண்ணில் பயிர் செய்யக்கூடிய பயிர்கள் எல்லாமே நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு மகசூலை கொடுக்கும். அடுத்ததாக செம்மண்ணை பற்றி பார்ப்போம். செம்மண் பார்த்திங்கனாக்கா அதிகமான அளவு காற்றோட்டத்தை இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். இதில் பார்த்திங்கனாக்கா பேரிடை பகுதிகள், அதாவது பார்த்திங்கன்னா அதிகமான அளவு காற்றை உள்ளே போகும். அதே சமயத்தில் இந்த மண்ணில் தண்ணீரும் வந்து அதிகமான அளவு கீழே இறங்கக்கூடிய சக்தி இருக்கும். இதில் பார்த்திங்கனாக்கா தழை சத்து பற்றாக்குறையாக இருக்கும், மணி சத்து பற்றாக்குறையாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து ஓரளவு குறைந்த அளவுலேருந்து அதிகமான அளவு இரும்பு சத்து இந்த மண்ணில் காணப்படும். அப்புறம் பார்த்திங்கனாக்கா அங்கக சத்து பற்றாக்குறை இந்த மண்ணில் காணப்படும். ஜீங்க் என்ற துத்தநாக சத்து சுமாரான அளவில் இருக்கும். இந்த மண்ணில் பார்த்திங்கனாக்கா என்னென்ன பயிரெலாம் சாகுபடி பண்ணலாம், கடலை பயிர் வந்து இந்த கடலை, எலுமிச்சம் போன்ற பயிர்கள்லாம் இந்த செம்மண்ணில் வந்து நம்ம சாகுபடி பண்ணலாம். இந்த கருமண்ணுக்கும் செம்மண்ணுக்கும் ஒரு அடிப்படையில் ஒரு வித்தியாசம் என்னென்னாக்கா, மின் ஏற்றம் ஆர் மின் அயனிகள், நேர் மின் அயனிகள் மாற்றி அமைக்கும் திறன்ட்டு வந்து ஒரு குறியீடு இருக்குது. குறிப்பாக எந்த ஒரு மண்ணும் வளமாக இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த நேர் மின் அயனிகள் மாற்றும் திறன் அதிகமாக இருந்ததுனாக்கா இந்த மண் வந்து நல்ல வளமான மண் அப்படின்னு சொல்லலாம். இந்த கருமண்ணில் பார்த்திங்கனாக்கா நேர் மின் நேற்றம் ஆர் நேர் மின் மாற்றி அமைக்கும் திறன் இந்த கருமண்ணில் அதிகமாக இருக்கிறது. அதனால் இந்த மண்ணை ஓரளவு வளமான மண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வண்டல் மண். இந்த வண்டல் மண் எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தோம்னாக்கா, ஆறிடு பகுதிகள், அதாவது ஆற்று ஓர பகுதிகள், கடல் ஓர பகுதியில் உள்ள கிராமங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த மண் வகைகள் காணப்படும். இந்த மண்ணோட ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்திங்கனாக்கா, ஒரு இடத்துல வந்து தாய் இருக்கும், அந்த இடத்துல வந்து தாய் இடத்துலேருந்து ஒரு மண் துகள்கள் உருவாகும். அந்த இடத்துல இந்த ஆற்று வெள்ளத்துலேயோ இல்லை ஆற்று போக்கிலையோ இந்த இன்னொரு இடத்துல வந்து ஒரு இடத்துல உருவாகி இன்னொரு இடத்துல வந்து இது வந்து படிந்திருக்கும். இது சில இடத்துல பார்த்திங்கனாக்கா வண்டல் களி கலந்துருக்கும், சில இடத்துல பார்த்திங்கனாக்கா வண்டல் மணல் குறுமண் இதெல்லாம் கலந்துருக்கும். அப்போ இந்த வண்டல் மண் பார்த்தோம்னாக்கா வளங்கள் பலவாறாக மாறுபடும். இப்போ எந்த தாய்ப்பாறையிலேருந்து உருவாகி இன்னொரு இடத்துக்கு போய் இந்த மண் வந்து படிமங்களாக அமைகின்றதோ அந்த தாய்ப்பாறைகளை பொறுத்தே இந்த வண்டல் மண்ணோட குணநலங்கள் மாறுபடும். அடுத்ததாக பார்க்க போனோம்னாக்கா செஞ்சரலை மண். இந்த செஞ்சரலை மண் வந்து எப்படி உருவாகுதுன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, அதிகமான அளவு மழை பெய்யும் இடங்களிலும் மற்றும் அதே இடத்துல வந்து அதிகமான அளவு உஷ்ணங்கள், அதிகமான மழை, அதிகமான உஷ்ணங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த செஞ்சரலை மண் வந்து இங்கே உருவாகும். அது எந்த மாதிரியான பகுதிகளில் உருவாகுதுன்னு பார்த்தோம்னா மலை பிரதேசங்கள். குறிப்பாக இந்த மண், இந்த செஞ்சரலை மண் எங்கே காணப்படுதுன்னு பார்த்தோம்னாக்கா, கோத்தகிரி, கூடலூர், கோயம்புத்தூர், ஆனமலை, நீலகிரி மலைகள், அப்புறம் ஏற்காடு, சேலம் இந்த மாதிரியான பகுதிகளில் இந்த செஞ்சரலை மண் காணப்படுகிறது. இந்த மண்ணில் என்னென்னலாம் சாகுபடி பண்ணலான்னு பார்த்தோம்னாக்கா, டீ, காஃபி போன்ற மலைத்தோட்ட பயிர்கள்லாம் நல்ல முறையில் இந்த மண்ணில் சாகுபடி பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த செஞ்சரலை மண்ணும் பார்த்திங்கனாக்கா இரும்பு சத்து அதிகமாக இருக்கும், தழை சத்து, மணி சத்து குறைவாக இருக்கும், சாம்பல் சத்து குறைவாக இருக்கும். மற்றும் நுண்ணூட்டங்கள் பார்த்திங்கனாக்கா இந்த செஞ்சரலை மண்ணில் ஓரளவு அதிகமான அளவு காணப்படும். இந்த செம்மண் பார்த்திங்கனாக்கா செம்மண்ணும் செஞ்சரலை மண்ணுக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. இந்த மண்ணில் ஓரளவு தண்ணீர் இருந்ததுனாக்கா சிறந்த விவசாயத்தை வந்து நம்ம மிகவும் சிறப்பாக பண்ணலாம். ஆனால் தண்ணி
ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கும் போது பார்த்திங்கனாக்கா இதில் கொஞ்சம் கடினத்தன்மை அதிகமான அளவு காணப்படும். எந்த ஒரு விவசாய பயிர்களுக்கும் அல்லது தோட்டக்கலை பயிர்களுக்கும் நல்ல அளவு மகசூல் கொடுக்கணுனாக்கா, நல்ல சிறந்து அந்த பயிர்கள் விளங்கணுனாக்கா 20 வகையான சத்துக்கள் அடிப்படையில் 16லேருந்து 20 வகையான சத்துக்கள் அடிப்படையில் தேவைப்படுகின்றது. அவை பார்த்திங்கனாக்கா கரிம சத்து, அதாவது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த 3 சத்துக்களும் பார்த்திங்கனாக்கா நீர்லேருந்தும் காற்றிலிருந்தும் கிடைக்கின்றது. இந்த அடிப்படை சத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒரு குறைபாடுகளோட இந்த பிரச்சனைக்குள்ளேயே நிலங்களில் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இலைவழி உரமாக, குறிப்பாக பார்த்திங்கனாக்கா நம்ம உவர்த்தன்மை உள்ள வயல்களிலும் கலர்த்தன்மை உள்ள வயல்களிலும் பார்த்திங்கனாக்கா பெரும்பான்மையான நுண்ணூட்டம் மற்றும் பேரூட்ட சத்துக்கள் குறைபாடுகள் மிதியாக காணப்படும். நம்ம எப்படி இந்த குறைபாடுகள் கண்டறியறதுனாக்கா, ஒன்று வந்து மண் பரிசோதனை, இரண்டாவது வந்து இந்த இலைகளில் பார்த்திங்கனாக்கா இதோட வேறுபாடு தெரியும். குறிப்பாக பார்த்திங்கனாக்கா தழை சத்து குறைபாடு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த குறிப்பாக இந்த உளுந்து மற்றும் தட்டைப்பயிரெலாம் பார்த்திங்கனாக்கா இலைகள் வந்து சத்து குறைந்து இலைகளோட பரப்பளவு குறைந்து வெளுத்து காணப்படும். இந்த தட்டைப்பயிர்லையும் உளுந்து பயிர்களையும் இதை வச்சு நம்ம வந்து தழை சத்து குறைபாடு என்பதை நம்ம கண்டிப்பாக உறுதி செய்து கொள்ளலாம். அடுத்ததாக வந்து முக்கியமான இன்னொரு குறைபாடுன்னு பார்த்திங்கனாக்கா மணிசத்து குறைபாடு. மணிசத்து குறைபாடுன்னு பார்த்திங்கனாக்கா இது நம்ம நெற்பயிரில் பார்த்திங்கன்னா இதோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக தெரியும். எப்படின்னாக்கா இலைகள் வந்து தலை குத்தி நிற்கும், அதேமாதிரி கரும்பச்சை நிறமாக இருக்கும். இது வந்து தழை சத்து குறைபாடு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா மணிசத்து, அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டாஷ், அதாவது வந்து சாம்பல் சத்து குறைபாடு. இந்த சாம்பல் சத்து குறைபாடு பார்த்திங்கன்னா இலை ஓரங்களில் பார்த்திங்கனாக்கா ஒரு தீஞ்ச மாதிரி, ஒரு மஞ்சளாக தீஞ்ச மாதிரி காணப்படும். இது வந்து பொட்டாஷ் சத்து குறைபாடு. இது மாதிரியான குறைபாடுகள்லாம் நம்ம பார்த்திங்கன்னா எப்படி நிவர்த்தி பண்ணுறது பார்த்திங்கன்னா இலை வழி உரங்களாக நம்ம கொடுத்தோம்னாக்கா ஒரு 15 நாள் இடைவெளியில் குறிப்பாக கொடுத்தோம்னாக்கா இதோட குறைபாடில் வந்து கண்டிப்பாக தீர்க்கப்படும். மேலும் விவரம் பெற முனைவர் டி. செல்வராஜ் அவர்களை 09443842748 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. 4/5/2016 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் சொட்டு நீர் பாசன முறையில் மிளகாய் சாகுபடி குறித்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தாலுகா கங்கர் செவல் கிராம வேளாண்மையாளர் கே. ராமசாமி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் காஞ்சிபுரம், திருப்பூர், திருச்சி மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து இன்றைய தாவர பகுதியில் அந்தூரியம் வகைகள், வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உளுந்து சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண்மை அறிவியல் நிலைய உழவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எல். விமலேந்திரன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.